சுவருக்கும் காதுண்டு. இதுதான் பழமொழி. கதை என்னங்கிறத பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஒரு ஊர்ல செல்வம்ங்கிற நபர் ரொம்ப நேர்மையாக வாழ்ந்துட்டு வராரு. அவர் எந்த ஒரு விஷயம் செய்தாலும், எது ஒரு செயல் செய்தால் கூட நேர்மையாக தான் செய்வார். நேர்மை இல்லைன்னா அதில் அவருடைய பங்கு இருக்கவே இருக்காது. எப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊரில் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு வயது முதிர்வாயிருச்சு, இளமையான ஒரு வாலிபனை, நேர்மையான ஒரு வாலிபனை நம்ம தேர்ந்தெடுக்கலாம், அதுக்கு எல்லா தகுதியுமே செல்வத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிற ஒரு நாளை பார்த்து நம்ம வந்துட்டு செல்வத்துக்கு அந்த பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் இருக்கணும் அப்படின்னால்தான் தலைவர் யாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்கிறதுனால அந்த ஊரின் கோயில் பண்டிகைக்கு நம்ம அவருக்கு செல்வத்துக்கு தலைவருங்கிற ஒரு பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ முன்னாடி இருக்கிற தலைவர் பேசிகிட்டு இருக்கிறார். அப்போது இதை கேட்டுட்டு இருந்த நிறைய வாலிபருக்குள்ள நம்மளுக்கெல்லாம் திறமைகள் இருக்குது, நமக்கே அந்த தகுதியை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறாமல் வந்துடுச்சு. பரமன், கண்ணன் அப்படிங்கிற 2 பேர் ரொம்ப பொறாமப்பட்டாங்க. ஏன்னா அவங்களும் இந்த செல்வத்து கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்து செய்வாங்க. அதனால அவங்களுக்கு அந்த பதவி கிடைக்கலைங்கிற கோபம் அதிகமாக இருந்துச்சு. எப்படியாவது செல்வத்துக்கு இந்த பதவியை கிடைக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரமனும் கண்ணனும் நிறைய முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாமே தோல்வியில் தான் முடியுது. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பள்ளி கட்டடத்துக்கு பின்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. செல்வத்துக்கு மேலே ஊர் பணத்தை அவனும் வீண் செலவு செய்கிறான், அவனுடைய சொந்த செலவு செய்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம அவன் மேலே பழியை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளியின் பின்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இதை அந்த பள்ளியின் ஓரத்தில் செடிகளுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்த ஒரு பள்ளியோட காவலர் அதை கேட்டுட்டார். அவங்க 2 பேரும் கண்ணனும் பரமனும் பேசுகிறத கேட்டுட்டார். இப்படி அந்த காவலர் கேட்டுட்டார். அந்த பள்ளிக்கூடத்தோட காவலர் வந்து இந்த கண்ணனும் பரமனும் பேசுகிறத கேட்டுட்டார். இதே இவங்க கண்ணனும் பரமனும் நினச்ச மாதிரி ஊருக்குள்ளே போய் தப்பான ஒரு அபிப்பிராயத்தை யார் மேலே, செல்வத்து மேலே பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்குள்ளே நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வம் இந்த மாதிரி நம்ம நினச்சி கூட பார்க்காத ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வத்தோட காதுக்கு கேட்கும்போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நம்ம எந்த தப்புமே பண்ணலை, நம்ம நல்ல நேர்மையாக தான் இருந்தோம், ஆனால் நம்ம மேலே இந்த மாதிரி ஒரு பழி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கிட்டே நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பண்டிகை நாள் முன்னே பஞ்சாயத்து கூடுது. பஞ்சாயத்தில் எல்லாரும் உட்காந்து பேசும்போது, செல்வம், உன்னை நான் ரொம்ப நல்லவன்னு நினச்சோம், நீ நல்ல நேர்மையான மனிதன் நினச்சோம், உனக்கு தலைவர் பதவியை கொடுக்கணுன்னு அவசர முடிவு எடுத்துட்டோமோ, நீங்களுக்கு தோண வச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்திட்ட கேட்குறாரு. அப்போ செல்வன் சொல்கிறான், நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல, ஆனால் நான் வந்து எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதில் இருந்த அந்த காவலாளி, அந்த பள்ளியோட காவலாளி வராரு. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. செல்வம் எந்த தப்புமே பண்ணலை, இங்கே நிற்கிற பரமனும் கண்ணனும் தான் இந்த ஒரு வீண் பழியை வந்து செல்வத்து மேலே சுமத்திருக்கிறாரு. இவங்க 2 பேரையும் முழுமையாக விசாரித்தா யார் தப்பு பண்ணாங்க இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட பரமனுக்கும் கண்ணனுக்கும் ஒன்றுமே ஓடலை. அங்கே இருந்த பெரியவர்லாம் பரமனையும் கண்ணனையும் திருப்பி கேள்விகள் கேட்டு அவங்க வாயிலேருந்து உண்மையை வர வச்சுட்டாங்க. அப்போது பரமன் சொல்கிறான், செல்வத்துக்கு இந்த ஒரு பதவி கிடைக்கிறது எங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லை, நாங்களும் அவங்க கூட தான் இருந்தோம், ஆனால் எங்களெல்லாம் யாருமே தலைவராக ஏற்றுக்கல, அவனை தலைவராக ஏற்றுக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே உள்ள எல்லாருமே அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பரமனையும் கண்ணனையும் பார்த்து உங்கள் 2 பேரால் நான் இவனை தப்பாக நினச்சிட்டோமே, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இவன் மேலே ஒரு வீண் பழியை சுமத்திட்டோமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்போ எல்லார் பக்கமும் விசாரித்து பரமனும் கண்ணனும் தான் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பிறவா எல்லாரும் சேர்ந்து அவங்கள 2 பேரையும் ஊரை விட்டு விலக்கி வைக்கிறாங்க. திரும்பவும் செல்வத்துக்கு அந்த பதவியை அன்னைக்கே கொடுக்குறாங்க. எந்த காலதாமதமும் பண்ணாமல் அன்னைக்கே கொடுக்குறாங்க. அப்போ அங்கே உள்ள ஒரு பெரியவர் சொல்கிறாரு, நம்ம என்ன பேசினாலும் என்றைக்குனாலும் யாருக்காவது ஒருத்தங்களை பற்றி பேசினோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு அவங்களுக்கு சேரலைனாலும் ஒரு சில நாட்களோ இல்லை ஒரு சில மாதங்களோ கழித்து நம்ம என்ன பேசணுங்கிறது அவங்க காதுக்கு போய் சேர்ந்துடும். நம்ம பேசும்போது ரொம்பவே கவனம் வேணும். இதுக்கு தான் முன்னோர் சொல்லுவாங்க, சுவருக்கும் காதுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பழமொழி கதைகளை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பழமொழியோட ஒரு கதையில் பார்க்கலாம்.